பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக. சுவாமிநாதன், வணக்கம். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன் சார், வணக்கம். வணக்கம். இப்பதான் என்டிஏ கூட்டணியில ஒவ்வொரு கட்சிகளாக இணைந்தன, லேசாக உருவம் பெற்றிருக்கிறது, கூட்டணி பலப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு, முக்கியமான நாள் என்டிஏவுக்கு. இந்த நிலையில புதிதாக இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? திரு ராமதாஸ் அவர்கள் இனி அடுத்து இதை எப்படி நகர்த்தி செல்வார்னு புரிஞ்சுக்கணும். இந்த ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினதும் கூட்டணி குறித்து அறிவித்ததுமே செல்லாது என்றே சொல்லிவிட்டார். இந்த நிலையில அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் வெப்சைட்ல கூட நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகவரி என்கிற இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அலுவலகத்தினுடைய அவர் கொடுத்த அந்த முகவரி தான் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டிருந்தாங்க, சில வாரங்களுக்கு முன்பு. சோ இது அன்புமணி அவர்கள் தரப்புக்காக ஒரு சமீட்சையாக தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அவர் தரப்ப நியாயமாக ஒரு பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதா தான் இதை நம்ம உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு. ராமதாஸ் அவர்களுடைய எதிர்ப்பு என்பது நியாயமானது. ஏன்னா அவரும் ஒரு கிட்டத்தட்ட அந்த இயக்கத்தை ஆரம்பத்திலிருந்து வளர்த்து உருவாக்கி அதை அன்புமணி அவர்களை உருவாக்கியதுமே அவர் தான். சோ அவர் இந்த இடத்துல அவருடைய எதிர்ப்பை காட்டுகிறார். பட் அவருக்கு வேற நெருக்கடியை உருவாக்குறாங்க. நீங்க பாருங்க, மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில பாமகவுடைய சின்னமோ பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த பெயரோ அன்புமணி தரப்புக்கு உறுதி செய்யப்பட்டதற்கான ஒரு சமீட்சையும் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. சோ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள ராமதாஸ் அவர்களுடைய தரப்பிற்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். பட் அவர் இது மக்கள் மன்றத்துல கொண்டு போவாரு. நீ அடுத்ததா நீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அதனால் அங்கீகரிக்கப்படுவது, இது எல்லாமே மத்திய அரசினுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறதுனால, நேரடியா பாஜக இருக்கிறதுனால அன்புமணி அவர்கள் தரப்புக்கான ஒரு ஆதரவாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் ராமதாஸ் அவர்கள் இந்த கிரவுண்ட்ல பேசினார்னா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். பாருங்க, நான் வெளியில இருக்கிறேன், என்னோட சின்னம் நான் யாரு உருவாக்குற சின்னம் உங்களுக்கு தெரியும், கட்சி யாரு உருவாக்குறதுன்னு தெரியும் அப்படின்னு அவர் பேசுகிறப்ப கிரவுண்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பிளவை மக்கள் ஒரு வாக்கு அடிப்படையில பார்க்கிறப்ப அது ஒரு பின்னடைவா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும். ராமதாஸ் அவர்களை ஏதோ ஒரு வகையில செட்டில் செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயமா இருக்கு அப்படிங்கறது தான் இது உணர்த்துது. இன்னொன்று, மோடி அவர்கள் வருகிற பங்கன் அது. மோடி அவர்கள் இன்னைக்கு வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக முதல் கோணல் முற்றிலும் கோணல் பாங்க. அப்ப இன்னுமே அது சில கோணல்கள் அங்கு இருக்கு, சரி செய்யப்பட வேண்டிய புள்ளிகள் நிறைய இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுது. நீண்ட இடைவெளிக்கு பின்பு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியா இருக்கு. காலையில கூட அவருடைய துணை பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்திருந்தார். கிட்டத்தட்ட மாணிக்கராஜா அந்த பகுதியில் செல்வாக்கானவர். இப்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார். சோ இன்னும் அந்த கூட்டணியும் வடிவம் பெற்று விட்டாலும் கூட அந்த கூட்டணிக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்குங்கிறதையும் காட்டுது. இதையும் சரி செய்ய வேண்டிய தேவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்குங்கிறத தான் இது நமக்கு உணர்த்துதுன்னு பார்க்கிறேன். நீங்கள் சொன்னது போல இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலேயும் இன்றைக்கு பிரதமர் முன்னிலையில் இந்த கூட்டத்தை நடத்தி காட்ட, முடித்து காட்ட உறுதி பூண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சியை தான் நம்ம திரையிலையும் பார்க்கிறோம். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு சுவாமிநாதன். அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு தொடர்ந்து அழுத்தம் தந்து வருகிறார் ராமதாஸ். தற்போது மாம்பழம் சின்னம் மூலமாக அந்த அழுத்தம் தொடர்கிறது. என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழம் சின்னம் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு கடும் சொற்களால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது சட்டவிரோதம் என்று கண்டித்திருக்கிறார். 2026 தேர்தலில் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறார், யார் பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்க போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக சட்ட ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் ராமதாஸ். ராமதாஸின் எதிர்பார்ப்பு என்ன, 2026 தேர்தலில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற கேள்வியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.